ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா, பாண்டியன் லவ் பண்ணுற பொண்ணு வானதி பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் சண்டை போட்டுட்டு, அவங்க பாண்டியன் வீட்டுக்கே டேரெக்டாக கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், வெறும் இந்த பொண்ணை வந்து எப்படி வீட்டில் வச்சுக்கிறது? அதனால இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு சோழன் ஐடியா சொல்கிறாரு. இன்னொரு சைடு நிலா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து ரொம்ப சின்ன பொண்ணு. பாண்டியனும் இப்போ கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்காருன்னு தெரில. அப்படி இருக்கும்போது கல்யாணம் எப்படி பண்ணி வைப்பீங்க? கல்யாணமே ஒரு தீர்வாகாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, சோழன் வந்து அதெல்லாம் இல்லைங்க, கல்யாணம் மட்டும்தான் தீர்வாகும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. அதே மாதிரி வானதி பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான், ஏன்னா கல்யாணத்துக்கு ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, பாண்டியன் வந்து சோழனை கூட்டிகிட்டு போய் தனியாக, என்ன நீ கல்யாணம் கல்யாணம்னே சொல்லிட்டு இருக்க, கல்யாணம் தான் ஒரு முடிவா, நீ ஏன் அதே சொல்லிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வேற என்ன முடிவு இருக்க போகுது, உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா அந்த ஊர்க்காரங்களையும் நம்மள சும்மா விட மாட்டாங்க, தப்பு தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் பாண்டி என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.